அவங்க வந்து ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ணுன்னு சொல்றதுனால நீங்க ஒரு வீட்ல இருக்க முடியல, ஒவ்வொரு வீடா ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கீங்க. அப்போவே அவன் கேட்குறான், நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே தானே சட்டை போட்டுருக்கோம், உங்கள் வீட்டில் நாங்கள் சண்டை போட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்டையும் கேட்குறான் அவன். அதை போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்கலாம். அதோட அவர் வந்து நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் இந்த மாதம் கையில் காசு இல்லை, ஆனால் அடுத்த மாதம் காலி பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நீங்கள் வீட்டை ஞாயிற்றுக்கிழமை காலி பண்ணால் பண்ணணும், இல்லைன்னா நான் வீட்டை பூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு. அதுவும் நைட்டாக ஜாமான் அள்ளி தெரிஞ்ச பட்டையில் கொண்டு போய் போட்டுட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருந்தோங்க. வயசு போனால் கூட்டிகிட்டு போய். நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசுறப்ப இப்படிப்பட்ட புள்ளையே வேணா விஷம் வச்சு கொன்னுடலான்னு அந்த நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம். ஏன் எப்படி ஏன்னா அப்படி சொன்னீங்களாமே, அது உண்மையா? ஆமாங்க மேடம் சொன்னோம். ஏன்னா இவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்யலாம், என்கிட்ட காசு கேட்டு வம்புழுக்கிறான். காசு கொடு, ஒன்ட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு, காசு கொடுன்னு சொல்லி கேட்குறான். நான் காசு இல்லைடா, வீட்டு செலவுக்கு தான் சாப்பாடு செலவு தான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னால் என்கிட்ட சண்டை போட்டு என்னையும் அடிக்க வரான், முத்த வரான். அது முடியாத பிள்ளை கேட்டால் அதையும் அடிக்க வரான். அதனால இவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வர சொல்லிடுறது. இவரும் வேலை பார்க்க முடியல, இவர் வேலையும் கெட்டு போகுது. அதனால நாங்கள் இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. வேலைக்கு போனால் தானே நாங்கள் வாடகை கொடுக்க முடியும், சாப்பிட முடியும். டிஎடிஷன் சென்டரில் சேர்க்கலாம்னா 30,000 கட்டுங்கிறாங்க. நாங்கள் நைட் கூலி வேலைக்கு போனால் தான் மேடம் பண்ண முடியும். நாங்கள் குடும்பமே ஓட்டுற நிலைமையில் அன்னைக்கு சாப்பாடே எங்களுக்கு அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு குடும்பம் ஓடும். அந்த நிலைமையில் இருக்கிறேன். நான் எங்கே மேடம் 30,000 கட்டுறது? நாங்கள் ஒன்றுமே அவனை மருந்தை வச்சு கொன்னுருங்கிறாங்க. என் பிள்ளையே ஒருத்தனால நம்ம 4 பேர் பாதிக்கப்படுறோம். அவன் இருக்கான், ஆனால் அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற முடிவு கூட வந்துட்டோம். இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படி எனக்கு மனசு வர மாட்டேங்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவனோட லைஃப் வீணாக போயிடும். நம்ம இவ்வளோ தூரம் பித்து வளர்த்துறதுக்கு தான் கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிறது. எனக்கு என் பிள்ளை திருந்தினால எனக்கு பெரிய ₹1 கோடி கிடைச்ச மாதிரி மேடம். நான் மட்டும் திருந்திட்டால என் வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி மேடம். பணம் காசு கூட எதுவுமே வேணாம். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாத நிலைமையில இருக்கும். இவன் வேணாம் மருந்து வச்சு கொண்டுடலாம், ஒருத்தன் செத்தா நம்ம 4 பேராவது நல்லா 4 பேர் தான் நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு எப்படி மேடம் மனசு வரும்? பெத்தவங்க வேதனை எனக்கு புரியுது. கண்ணு தெரிஞ்சு என்னையே அடிக்க வரான் மேடம். அடிக்க வரான், சட்டையை ஊற்றி பிடிக்கிறான், வாங்கிட்டு வரான், கிடைக்கிறத தூக்கிட்டு அடிக்க வரான், அசிங்கமாக பேசுகிறான். எனக்கு சரி நம்ம பிள்ளை சரி எப்படியாவது திருந்திடுவானா, எப்படியாவது திருந்திட்டானா போதும் அப்படிங்கிறது அதெல்லாம் பிள்ளை கிடைச்சிட்டு. இல்லை நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் பார்த்தாக்கா அவர் மொத்தமாக தன்னை மறந்துட்டாரு, அப்படியா தண்ணியிலே இல்லாமல் இருக்காரு. அப்படிதான் மேடம், சுயநலம் இல்லாமல் தான் இருக்கான். இப்போ பேசிட்டு இப்போ குடிகாரம் கூட நானும் குடிச்சிட்டு இருந்தது தான் மேடம் முன்னாடிலாம். இப்போ தான் குடிக்கிறது இல்லை, நான் முன்னாடி குடிச்சிருந்தேன். குடித்தாலும் நமக்கு கொஞ்சம் என்ன பேசுகிறோங்கிறது தெரியும். மறுநாள் யோசனை பண்ணுவான், தப்பு நம்ம பேசுனது அப்படின்னா யோசனை பண்ணுவோம். அது கூட அந்த திங்கிங் கூட கிடையாது மேடம். அவன் பேசுனது தான் கரெக்டு, நாம் பேசுனது சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான் மேடம். அம்மா அப்படி பேசுகிறோமே அது தப்பு அப்படிங்கிற உணரவே மாட்டேங்கிறான் மேடம். எதுவுமே நடக்காத மாதிரி தான் மறுதாட்டி வந்து பேசுவான் நம்மள்கிட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, சோறு போடு அப்படின்வான். இல்லை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அவர் எதனால் இப்படி பண்ணுறாரு? அவருக்கு ஏதாவது காதல் தோல்வியா, இல்லை படிக்க வைக்கல, வீட்டில் வசதி வாய்ப்புகள் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது? அப்படி என்னதான் பிரச்சனைங்க இந்த வயசுல? தான் நீங்க சொல்றீங்களா அதான் காரணம்ங்கிறீங்களா? சேர்மானம், சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் சரியில்லை சேர்ந்தாங்க மேடம் எனக்கு. மற்றபடி காதல் தோல்வி நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு லீடர் மாதிரி தெரியுது பேசுறதெல்லாம் பார்த்தா. கேகே நகர் நெசம்பாக்கத்தில் இருந்தோம். சரி, இங்கே தான் 15 வருஷமா இருந்தோம். இங்கேருந்து தான் இப்போ நாங்கள் வந்து பூந்தமல்லி போயிட்டு அப்புறமேட்டு திருமணி சைடில் இருக்கோம் மேடம். நம்மளோட பழக்க வழக்கம்லாம் கேகே நகரில் தான். ஓ, அங்கேருந்து நீங்கள் போயிட்டு அப்புறமா திரும்ப அவர் இங்கே தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்கு.